பார்த்துட்டு இருக்க தந்தி டிவி எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம இயக்குனர் நித்திலன் சுவாமிநாதன் அவரோட இயக்கத்தில் விஜய் சேதுபதி, அனுராக் காஷ்யப் மற்றும் நட்ராஜ், அபிராமி, மம்தா மோகன்தாஸ் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடித்து வெளிவந்திருக்க படம் தான் மகாராஜா. அண்ட் இந்த படத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து விஜய் சேதுபதி அவரோட 50வது படம். அண்ட் ட்ரெய்லர் பார்த்த உடனே நிறைய பேர் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இந்த படத்து மேலே வச்சிருப்பீங்க. உங்களோட எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி பண்ணுச்சா இல்லையா அப்படின்றத இந்த ஒரு ரிவ்யூவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு சாதாரண சலூன் கடை வச்சிருக்காரு விஜய் சேதுபதி. ஒரு கட்டத்தில் அவரோட வீட்டில் ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று திருடு போயிடுது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாருனா அதை கண்டுபிடிக்க சொல்லி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிச்சதுக்கப்புறமா அந்த பொருள் உண்மையாகவே தொலைஞ்சது தானா, இல்லை தொலைஞ்சது என்ன பொருள், போலீஸ்காரங்க அதை கண்டுபிடிச்சி கொடுத்தாங்களா இல்லையா, அது விஜய் சேதுபதி கையில் கிடைச்சா இல்லையா அப்படின்றதான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைனாக இருக்குது. இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரம் 22 நிமிடமான டியூரேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் படத்தோட முதல் பாதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விஜய் சேதுபதி போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதை போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்க, தேடுறாங்களா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்களை முதல் பாதியிலையும், இரண்டாவது பாதியில் கதை ஒரு பக்கமாக வழக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு பக்கம் திரும்புது. அதுக்கப்புறமா இருக்கிற ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் என்ன அப்படின்றத இரண்டாவது பாதியிலையும் சொல்லியிருக்காங்க இந்த படத்தோட டைரக்டர். ஓகே, இப்போ இந்த படத்தோட அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படம் ஓவராலாக என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இந்த படம் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு, இந்த படம் இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அசம்ஷனில் போய் இந்த தேட்டரில் போய் உட்காந்துருப்பீங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே நம்ம டேரக்டர் அவரோட ரைட்டிங் நல்லா சுக்குனராக அடித்து உடச்சிருக்கான்னு தான் சொல்லி ஆகணும். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு டாமினண்ட்டான ரைட்டிங் தான் சொல்லி ஆகணும். அவர் கதையில் காக்கிற ஜஸ்டிஃபிகேஷனாக இருக்கட்டும் சரி, இல்லை மற்ற விஷயங்களை ஒரு க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும் சரி, ரொம்ப சூப்பராக யதார்த்தமாக பண்ணியிருக்கான்னு தான் சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் விஜய் சேதுபதி அவரோட நடிப்பு, இன்னொரு பக்கம் இவரோட எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதைக்கும் சரி இந்த மற்ற விஷயங்களும் சரி மென்மேலும் மெருகு சேர்க்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா விஜய் சேதுபதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிவாதமான கேரக்டர் அப்படின்றது அந்த படத்தில் அவங்க பொண்ணு சொல்லுவாங்க. ஆனால் அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி அவர் ஒரு விஷயத்தை பிடிச்சாருன்னா அதை விடவே மாட்டார் அப்படின்றத தான் எழுத்து மூலமாக வந்து ஒரு ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பார். அது பார்க்குறது சீனில் தேட்டருக்கு அது அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் நட்டி நம்ம வந்து இந்த நீங்கள் ட்ரெய்லர் பார்த்தோன்னே நட்டி ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேடில் நீங்கள் மைண்டில் யோசிச்சு வச்சுட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த நட்டிக்கும் சரி அவர் அந்த ரைட்டிங் மூலமாக ஒரு சில விஷயங்களை காமிச்சிருப்பாரு. அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த விஷயத்தை நான் அதை சொன்னோம்னா கொஞ்சம் சஸ்பென்ஸ் உடஞ்சிரும். அதனால அதை நான் மேலோட்டமாக சொல்கிறேன். இந்த படத்தில் டேரக்டர் அவரோட ரைட்டிங் ஒர்க் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பராக ஒரு ரோல் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் குரங்கு பொம்மை நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த படத்தோட டேரக்டர் தான் இந்த படம் அப்படின்ற போதே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அஃப்கோர்ஸ் விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாதிரி கதைக்களம் நகரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரைட்டிங்கு, அந்த கதை, இந்த திரைக்கதைன்னு எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸர் அடிச்சிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ அந்தளவு ஒரு சூப்பரான ஒர்க்கை கொடுத்துருக்காரு நம்ம டேரக்டர். ஸோ டேரக்டர் அதே மாதிரி மற்ற எல்லாருமே கரெக்டாக வேலை வாங்கியிருக்காரு. ஏன்னா இருக்கிற ஸ்க்ரீனில் இருக்கிற எல்லாருமே ஒவ்வொரு ஃப்ரேமில் வச்சு அவங்க எல்லாருமே சூப்பராக நடிக்கிறாங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ மொத்தமாக இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்டார் பட்டாளங்கள் இருக்காங்க. இவங்க கிட்ட இருந்து பர்ஃபார்மன்ஸ் சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி. ஒரு கட்டத்தில் அனுராக் காஷ்யப் இருக்காரு, அதுக்கப்புறம் மம்தா மோகன்தாஸ் இருக்காங்க, அதுக்கப்புறம் நட்ராஜ் சொல்லவே வேணாம், ஒரு மிகப்பெரிய ஸ்டார் பட்டாளம். இது எல்லாத்தையுமே கரெக்டாக வேலை வாங்கி டேரக்டர் சூப்பரான ஒரு ரோல் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லி ஆகணும். இந்த வகையில் இந்த படத்துக்கு இவரோட ஒரு டேரக்ஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ், இதை ப்ளஸ்ன்னு சொல்கிறதா இது என்னென்னு சொல்கிறதுனே தெரியல. இவரோட ஒரு நடிப்பை நம்ம ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு வரையறையே இல்லாமல் இருக்குது. நம்ம விஜய் சேதுபதி அவர்களை பற்றி தான் நான் பேசுகிறேன். நான் ரீசெண்டாக சமீபமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட படங்கள் வந்து கொஞ்சம் நல்லா போகலை அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, ஒரு கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் விஜய் சேதுபதி மேலே கண்டிப்பாக வச்சுட்டே இருந்தாங்க. ஏன் அப்படின்னா அவர் மல்டி ஸ்டாரர் படங்கள் நடிச்சாங்கன்னா நல்லா போகுது, ஹிட் ஆகுது. ஆனால் தனியாக அவர் ஹீரோவாக நடித்தா படம் வந்து போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான விமர்சனங்கள் இவர் மேலே வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் இவரோட நடிப்பு மூலமாகவும் சரி, அந்த கதை தேர்வு மூலமாகவும் சரி, இந்த படத்தில் அதையுமே அவர் உடச்சு எரிஞ்சிருக்காருன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக அரக்கத்தனமாக நடிக்கிறாருங்க மனுஷன். என்னமா அது, ஸோ கண்ணிலே ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்லையும் காட்டி சூப்பராக நடிக்கிறாருன்னு சொல்லி ஆகணும். ஸோ இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு சில ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வரும். அந்த ஃபைட் சீக்வன்ஸில் அவங்களாம் அடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுப்பாங்க பாருங்க. தியேட்டரில் பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி புல்லரிக்கிற மாதிரி மொமெண்ட்டாக தான் இருக்கும் தான் சொல்லி ஆகணும். அந்த வகையில் விஜய் சேதுபதி அவரோட நடிப்பு இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லி ஆகணும். மொத்த படத்தையுமே தான் தோல் மேலே தாங்கி வச்சு கொண்டு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பாராட்டியே ஆகணும். இது ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் மாதிரி கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்தோட சண்டை காட்சிகள் அனலரசு அவர்கள் தான் பண்ணியிருக்காரு. அனலரசை பற்றி நமக்கு தெரியும் என்ன மாதிரியான சண்டை காட்சிகள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் அந்த மாதிரி ஆக்டர்ஸ்க்கு அவர் ஃபைட் சீக்வன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றது நமக்கு தெரியும். அண்ட் விஜய் சேதுபதி அவரோட பாடிக்கு என்ன மாதிரியான ஒரு சில ஸ்டண்ட் கொடுக்கணும், இங்கேருந்து இப்படி விழுந்தா என்ன மாதிரியான அடிபடும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ யதார்த்தமான சண்டை காட்சிகளை இந்த படத்தில் படமாக்கியிருக்காங்க நம்ம அனலரசு. ஸோ அதுக்காக இவருக்கு ஒரு ஸ்பெஷல் மென்ஷனாக நம்ம கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கடுத்ததாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே தாங்க. ஒரு சின்ன கதை, ஒரு பொருள் தொலைஞ்சு போச்சு, அதுக்கப்புறமா அது வந்து என்ன ஏது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் நம்ம டேரக்டர் வந்து இந்த இடத்துல ஸ்க்ரீன் பிளேல ஒரு லேண்ட் பாருங்க மனுஷன், ஏங்க என்னங்க நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி வேறு லெவலில் கூஸ் பாம்ஸ் மொமெண்ட்டாக இருக்கும். அதுவும் செகண்ட் ஹாஃப்லாம் நீங்கள் வந்து பார்க்க ஒரு எதிர்பார்த்து நீங்கள் போய் உட்காந்துருப்பீங்க. ஸோ என்னடா அது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளே, அது கடைசியில் ட்விஸ்ட்டுன்னு உடையும் போது ஒரு சீட் எஜ்ஜில் தான் இந்த படத்தில் நீங்கள் உட்காந்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்க்ரீன் பிளேவை இந்த படத்தில் டேரக்டர் சூப்பராக கொடுத்துருக்காருனே சொல்லி ஆகலாம். ஸோ அந்த வகையில் ஸ்க்ரீன் பிளேவும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்குன்னே சொல்லலாம்.
ஸோ அதுக்கு அடுத்ததாக இருக்கிற இந்த கேமரா அண்ட் டெக்னிக்கல் ஒர்க்கு ஒரு டீசெண்டான லொக்கேஷன் தான். ஒரு மில்லு, அப்புறம் ஒரு பாரு, அப்புறம் ஒரு விஜய் சேதுபதி அவரோட வீடு அண்ட் போலீஸ் ஸ்டேஷன் 4, இந்த 4 இடங்கள் மட்டும்தான். இந்த 4 இடங்களில் அண்ட் கேமரா மூலமாக எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கிறத நேச்சரை அப்படியே காட்ட முடியுமோ, ரொம்பலாம் பெரிய ஒர்க்கு காமிக்காமல் கேமரா வந்து அப்படி சொல்லிட்டு எடுக்காமல் ஒரு டீசெண்டான கேமரா இருக்க இந்த படத்தில் கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த வகையில் கேமராவுமே இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குன்னே சொல்லலாம். அதுவும் கிளைமேக்ஸில் ஒரு சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு மாதிரி ரொம்ப என்னடா இது இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை இந்த படத்தில் அது கொடுக்குதுன்னு சொல்லி ஆகணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக விஜய் சேதுபதி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம அனுராக் காஷ்யப் அவர்கள் தான். அவரை சொல்ல வேணும் மனுஷன். அவர் வர்ற ஃப்ரேம்லையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக நடிக்கிறாருங்க. நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்றத நமக்கு சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு அந்த கேரக்டரில் வாழ்ந்துருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த விஜய் சேதுபதி அண்ட் அனுராக் காஷ்யப் அவர் 2 பேரும் மீட் பண்ணுற சீனே ஒரு மாதிரி வேறு லெவலில் இருக்குன்னா பார்த்துங்களேன். அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கூட நட்ராஜ் இருக்காங்க, மம்தா மோகன்தாஸ் இருக்காங்க. அண்ட் முக்கியமாக இன்னொரு விஷயங்களை சொல்லணும். என்ன அப்படின்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு கேரக்டர் ஒன்று, ஒரு போலீஸ்னு ஒரு காமெடி கேரக்டர் ஒருத்தர் வருவாப்ல. அவரும் தான் பங்குக்கு வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி ஆகணும். அண்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் கொஞ்சம் காமெடி சீன்ஸுமே அங்கங்கே இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த காமெடியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது கொஞ்சம் சிரிக்க முடியாமல் தான் இருக்குது. ஸோ விஜய் சேதுபதி வராரு, அவர் கொஞ்சம் ஒரு சில எக்ஸ்பிரஷன் கொடுக்குறாரு, அதுவும் கொஞ்சம் நகைச்சுவையாக இருக்குது. அதுக்கப்புறமா அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அடிக்கிற அந்த போலீஸ்காரங்களோட அடிக்கிற லூட்டியுமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு சிரிப்பாக தான் இருக்குது. ஸோ மொத்தத்தில் இந்த படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவராலாக ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் இருக்குது. ஒரு கேமரா ஒர்க்காக வேணுமா, இந்த படம் இருக்குது. ஒரு ஸ்டண்ட் வைஸ் வேணுமா, இந்த படம் பெஸ்ட்டாக இருக்குது. ஒரு ஸ்க்ரீன் பிளே பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரு மியூசிக்கு இந்த படத்தில் இதுவுமே பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் மொத்தமான ஒரு பேக்கேஜ் தான் நம்ம டேரக்டர் பார்த்து பண்ணி நமக்காக கொடுத்துருக்கன்னு தான் சொல்லி ஆகணும். அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரேமில் நான் சொன்ன மாதிரி எல்லாருமே நடிக்கிறாங்க. நட்ராஜ் இருக்காப்புல, அவர் நடிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஒரு சஸ்பென்ஸான ஒரு கேரக்டர் வருது, என்னால் இப்போ சொல்ல முடியலன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ அந்த கேரக்டருமே கிளைமேக்ஸில் சடனாக ஒரு சேஞ்ச் ஓவர் கொடுப்பாங்க பாருங்க. என்னடா தெரியா, நீடா என் பக்கத்தில் இருந்தது, நீடா இப்படி பண்ணிட்டுன்ற மாதிரியான ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டை இந்த படம் வந்து கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே கொடுக்கும். ஸோ அடுத்ததாக மியூசிக்குமே கண்டிப்பாக நம்ம சொல்லி ஆகணும். டெக்னிக்கல் வைஸாக நம்ம பேசும்போதே பேசியிருந்தாலுமே இந்த படத்துக்கான மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்ரினலின் ரஷ்ஷை கொடுக்குற மாதிரியான ஒரு மியூசிக் தான். சீட் டச்சில் உங்களை உட்கார வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு மியூசிக்கை கொடுக்க முடியுமோ ஸோ அந்த படத்தில் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சீனாக இருக்கட்டும் சரி, ஒவ்வொரு எமோஷனல் சீன்ஸ் வரும்போதும் சரி, விஜய் சேதுபதி ஒரு இடத்துல அழுகும்போதும் சரி, அனுராக் காஷ்யப் வந்து கடைசியில் ஒரு இடத்துல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று கொடுப்பாரு. அந்த இடத்துல அவங்க வந்து மியூசிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கே புல்லரிக்குதே அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை இந்த படத்தில் மியூசிக் மூலமாக நமக்கு கன்வே பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் மியூசிக்குமே ஒரு மிகப்பெரிய ரோல் பண்ணியிருக்கு இந்த மகாராஜான்ற ஒரு படத்தில். ஸோ மொத்தத்தில் இந்த படம் நித்திலன் சுவாமிநாதன் அவர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். அவரோட கெரியரில் இது ரொம்ப ஒரு முக்கியமான படம். அதுக்கு அடுத்ததாக விஜய் சேதுபதி பல விமர்சனங்களை தாங்கி வந்த விஜய் சேதுபதிக்கு இந்த படம் பெஸ்ட் மூவி ஆஃப் 2024ன்னு சொல்லி நம்ம ஷோராக நம்ம அடித்து சொல்லலாம். இந்த படம் அவரோட கெரியரில் ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். மீண்டும் இதே மாதிரி வேறொரு படத்தில் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் பிரசன்னா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.